Taste the Daily. திமுக ஆட்சியில் நாள்தோறும் 5 முதல் 10 கொலைகள் நடக்கிற அளவுக்கு கொலைகார மாநிலமாக தமிழ்நாடு மாறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராமாபுரத்தில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. எங்கேயும் இப்படி கொலை நடக்கவில்லை, இப்படி செயின் பறிப்பு நடக்கவில்லை. தினந்தோறும் 5 கொலை 10 கொலை என்று இந்த தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைய தினம் நாட்டிலே கொலைகாரர்களுக்கு இந்த ஆட்சியை கண்டு பயமில்லை என்பதைத்தான் இது காட்டிக் கொண்டிருக்கின்றது. இல்லை என்றால் இன்றைய தினம் ஒரு காவல்துறை உயர் அதிகாரியே ஒரு குழந்தையை கடத்துவதற்கு உறுதியாக இருப்பாரா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற இளைஞர் விடிய அரசின் ஏவல் துறையின் தாக்குதலில் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம். கடந்த ஒரே வாரத்தில் 2 காவல் நிலைய மரணங்கள் நிகழ்ந்துள்ள நிலையில் காவல் நிலைய மரணங்களே இல்லை என கூறி ஏமாற்று மாடல் ஸ்டாலின் அரசு அனைத்தையும் மூடி மறைக்க பார்ப்பதாக குற்றச்சாட்டு. அவனை அடிச்சாங்க, நீ ஃபுல்லா எங்க அண்ணன் அடிச்சாங்க, என்னை அடிச்சாங்க. ஒரு 1/2 hour அவன் முன்னுக்கு வச்சு அடிச்சாங்க. எப்ப என்னைக்கு அடிச்சாங்க? இன்னைக்கு மதியம். உங்களை எங்க அடிச்சாங்க? அப்படியாவது சொல்லுவேன். அப்படி உண்மையை சொல்லுவேன். தம்பி அடிச்சா அண்ணே உண்மையை சொல்லுவேன். உங்களை எப்படி அடிச்சாங்க? எந்த இடத்துல? கால்ல அடிச்சாங்க, முட்டிக்கால் போட சொல்லி. இறக்கமே இல்லாம அடிக்கிறது இப்படி இறக்கமே இல்லாம பேர்லாம் தெரியாது எல்லாருமே. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே 9 வயது சிறுமியை 17 வயது சிறுவன் உட்பட 2 பேர் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற கொடூரம். விடியா ஸ்டாலின் அரசு ஒழிக்கப்படும் வரை தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதே கனவாகிவிட்டதாக பெண்கள் வேதனை. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு குடிநீர் விநியோகிப்பாளர் பாலியல் தொல்லை கொடுத்த கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முன்னாள் காதலன் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி சிறுமிகள் முதல் பல்கலைக்கழக மாணவிகள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு பலியாவதை தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு திமுக ஆட்சி தோல்வியடைந்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தாம்பரம் மகளிர் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க வந்த பெண்ணை பெண் காவலர்கள் முன்னிலையிலேயே மிரட்டிய நபர் சிக்கினார். ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் காவல் நிலையம் சென்றே மிரட்டும் அளவிற்கு துணிச்சல் வந்துவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவல்லிக்கேணியில் இளைஞர்களின் வாழ்வை நாசமாக்கும் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 2 இருந்து 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான எபெட்ரின் போதைப்பொருள் சிக்கியது. ஸ்டாலினின் சீர்கெட்டு போன ஆட்சிக்கு தலைவிரித்தாடும் போதைப் பொருட்கள் புழக்கமே சாட்சி என மக்கள் கடும் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகள் சிக்கியது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் முறையாக ரோந்து செல்லாததால் போதைப்பொருள் கடத்தல்கள் அதிகரிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே அரசு கல்லூரி மாணவர்களை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட கஞ்சா சிக்கியது. ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை போதைப் பொருட்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவதால் சீரழிந்து வரும் இளைஞர்கள். ஈரோடு அருகே இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க விற்பனை செய்யப்பட்ட போதை மாத்திரைகள் கஞ்சா சிக்கியது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சர்வசாதாரணமாக போதைப்பொருள் விற்கப்படுவதாக மக்கள் வேதனை. சென்னை காசிமேட்டில் முன்விரோதம் மற்றும் மது கொடுக்காததால் மீனவர் அடித்து கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் மதுபோதை கலாச்சாரத்தால் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு அருகே மனைவி மற்றும் குழந்தையை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய நபர் பிடிபட்டார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பிடிபட்டது.
ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கலர் கலராக போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதால் சீரழிந்து வரும் இளைய சமுதாயம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி காலமானதை அடுத்து வால்பாறை தொகுதி காலியானதாக அறிவிப்பு. வால்பாறை தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவிப்பு. சென்னை ஐஐடி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய மாணவர் அமைப்பினர் கைது செய்து போலீஸ் அராஜகம். ஸ்டாலின் அரசு மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவில்லை என கூறி ஸ்டாலின் அரசிற்கு எதிராக ஆவேசமாக முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டம். வடக்கு மன்னார் கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 8 பேரை இலங்கை கடற்படை கைது செய்து அட்டூழியம். மீனவர்களின் பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண மத்திய மாநில அரசுகளுக்கு மீனவர்கள் வலியுறுத்தல். மதுரை மாவட்டம் கோவில் பாப்பாக்குடியில் திமுக அமைச்சர் தொடங்கி வைத்த புதிய பேட்டரி ஆட்டோ முதல் நாளிலேயே பழுதாகி நின்ற அவலம். விளம்பர வெறியின் உச்சத்திற்கு சென்றுள்ள ஸ்டாலின் அரசு விளம்பரத்திற்காக தரமற்ற வாகனங்களை கொடுத்து இன்னலுக்கு ஆளாக்குவதாக பணியாளர்கள் வேதனை. தமிழ்நாடு அரசின் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதுகலை சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க முடியாமல் மாணவர்கள் தவிப்பு. கல்லூரி கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ள இணையதள டொமைன்களின் குழப்பத்தால் மாணவர்களின் கல்வி வாய்ப்புகள் பாதிக்கப்படும் அவலம். தொழில் கடன் வட்டி மானியம் இல்லாததால் ஏற்றுமதியாளர்களுக்கு தொடரும் ஏமாற்றம். உலகளாவிய போட்டி மற்றும் பொருளாதார மந்த நிலையால் இந்திய சிறு மற்றும் நடுத்தர ஏற்றுமதி நிறுவனங்கள் நிதி நெருக்கடியை எதிர்கொள்வதாக வேதனை. அரசு பள்ளிகளில் மாணவர்களின் நீர்ச்சத்து குறைபாட்டை போக்க வாட்டர் பெல் திட்டத்தை அறிவித்த பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் தமிழ் பற்றின்மைக்கு பலரும் கண்டனம். வாக்கு அரசியலுக்காக தமிழ் பெருமை பேசும் அன்பில் மகேஷுக்கு தமிழில் பெயர் வைக்க வலியுறுத்தல். கர்நாடக அரசு தரமற்றதாக கருதப்படும் பாராசிட்டமல் உள்ளிட்ட 15 மருந்துகளுக்கு தடை விதித்துள்ள நிலையில் பாராசிட்டமல் மாத்திரைகளை தயக்கமின்றி பயன்படுத்தலாம் என கூறும் தமிழக மருந்து கட்டுப்பாட்டுத்துறை. மக்கள் உயிரில் அக்கறையின்றி செயல்படும் விடியா மாடல் ஆட்சியில் மருந்துகள் முறையாக சோதனை செய்யப்பட்டதா என்பது குறித்து தெளிவான விளக்கம் தர விளம்பர வெறியர் மாசுவுக்கு மக்கள் வலியுறுத்தல். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே கோடை விடுமுறை முடிந்து வெற்று விளம்பரத்திற்காக அடிப்படை வசதிகள் எதுவும் இன்றி கோடை விழாவை நடத்திய விளம்பர மாடல் அரசு. காலை 10 மணிக்கு வரவேண்டிய அமைச்சர்கள் பிற்பகல் 1 மணி வரை வராததால் பெண்கள் சுமார் 3 மணி நேரம் வெயிலில் காத்திருந்த அவலம். சென்னை ராயபுரத்தில் உரிமையாளர்கள் மாடுகளை கட்ட மறுப்பதால் 1,30,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மாட்டுத் தொழுவம் வெறிச்சோடி நாய்களுக்கு ஓய்வறையான அவலம். எந்த திட்டங்களையும் தரமின்றி அறக்குறையாக அமைத்து மக்களின் வரிப்பணம் வீணாக்குவதே விடிய அரசின் வேலை என மக்கள் விமர்சனம். சென்னை கோயம்பேடு திருமங்கலம் சாலையில் ராட்சத கழிவுநீர் குழாயில் உடைந்து சாலையில் தேங்கிய கழிவுநீர். ஸ்டாலின் ஆட்சியில் மாநகராட்சி கழிவுநீர் குழாயை முறையாக அமைக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கோவில் நிலத்தில் ஊராட்சி அலுவலகம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து கோட்டாட்சியர் அலுவலகம் முன் அப்பகுதி மக்கள் தர்ணா. மக்களின் நியாயமான கோரிக்கைக்கு செவிசாய்க்காமல் சுட்டு விடுவேன் என மக்களை மிரட்டிய போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் மீது ஸ்டாலின் மாடல் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல்.
மேட்டூர் அணை முழு கொள்ளளவான 120 அடியை எட்ட உள்ளதால் காவிரியில் 50,000 முதல் 75,000 கன அடி வரை உபரிநீர் திறக்க இருப்பதாக தகவல். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவிரி கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு வெள்ள அபாய எச்சரிக்கை. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே தனியார் பள்ளியில் மரம் முறிந்து விழுந்ததில் 11ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழப்பு. பள்ளி நிர்வாகம் மற்றும் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் பள்ளி கல்வித்துறையின் அலட்சியமே காரணம் என பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. சிறுபான்மை கல்வி நிறுவனத்தில் உருது ஆசிரியர் நியமன ஒப்புதல் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்த ஸ்டாலின் அரசுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிறுபான்மை மாணவர்களின் கல்வியில் அக்கறையில்லாமல் செயல்படும் சிறுபான்மையினர் விரோத ஸ்டாலின் அரசின் முகமூடி கிழிந்ததாக மக்கள் விமர்சனம். ஈரோடு அம்மாப்பேட்டை சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்க இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படுவதாக அதிமுக எம்எல்ஏ கருப்பண்ணன் தொடர்ந்த வழக்கில் ஆணை. கோவை அருகே நண்பர்களுடன் பேசிக்கொண்டு இருந்த சிறுவனை தெருநாய் கடிக்கும் சிசிடிவி காட்சி வெளியீடு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் மாநகராட்சி நிர்வாகம் தெருநாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே கடன் வசூலில் ஈடுபட்ட தனியார் நிதி நிறுவன பெண் ஊழியர் மீது தாக்குதல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு சிறிதும் பாதுகாப்பு இல்லை என்பது மேலும் மேலும் நிரூபணமாகி வரும் அவலம். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே போட்டி போட்டுக்கொண்டு சத்து மாத்திரைகளை உட்கொண்ட பள்ளி மாணவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. அலட்சியத்துடன் செயல்படும் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் சுகாதாரத்துறை மாணவர்களின் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு. புதுக்கோட்டையில் 3 மாதத்திற்கு பிறகும் குறைதீர்க்கும் கூட்டத்தை நடத்தாமல் ஸ்டாலின் மாடல் அரசு அதிகாரிகள் அலட்சியம் என மீனவர்கள் குற்றச்சாட்டு. அடிப்படை வசதிகள், நலத்திட்ட கோரிக்கைகள் குறித்து பேச காலதாமதமின்றி கூட்டத்தை நடத்த வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தல். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே விடியா திமுக அரசு முறையாக குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ளாததால் தனது சொந்த செலவில் குடிமராமத்து பணி மேற்கொண்ட விவசாயிகள். நானும் டெல்டாக்காரன் என மார்த்தட்டிக் கொள்ளும் ஸ்டாலின் விவசாயிகளுக்கு என்று எந்த திட்டங்களையும் நிறைவேற்றுவதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. குறைந்தபட்ச ஆதார விலையை விட குறைவாக பருத்தி விலை போனதாகவும் அதிகாரிகள் வியாபாரிகளுக்கு சாதகமாக நடப்பதாகவும் கூறி மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் விவசாயிகள் சாலை மறியல். விவசாயிகளுக்கு எதிராக செயல்படும் அதிகாரிகள் மீது ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பருத்தி விவசாயிகள் வலியுறுத்தல். தஞ்சாவூரில் பட்டியலின மக்கள் குடியிருப்புகளை அகற்றுவதை கண்டித்து 2வது நாளாக மக்கள் உள்ளிருப்பு போராட்டம். பட்டியலின மக்களை ஸ்டாலினின் மாடல் அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோயம்புத்தூர் மாவட்டம் கருமத்தம்பட்டி அருகே திருச்சியில் இருந்து கோவை நோக்கி சென்ற தனியார் மின்சார பேருந்து விபத்து. சாலை தடுப்பு சுவரில் மோதியதில் பேருந்து முழுவதும் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 136 அடியை எட்டியுள்ள நிலையில் தமிழகம் மற்றும் கேரளாவிற்கு நீர் திறக்க ஏற்பாடு. கேரளாவின் வண்டிப்பெரியாறு, வள்ளக்கடவு, சப்பாத்து, உப்புத்தரா பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. சென்னை வேளச்சேரியில் உள்ள ராணே இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான 3.5 ஏக்கர் நிலம் 361 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ய உள்ளதாக தகவல்.
இந்த நிலம் முக்கிய வணிக பகுதியில் உள்ளது என்பதால் ரியல் எஸ்டேட் சந்தையில் இது குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என கருத்து. பீகாரில் மொபைல் போன் செயலி மூலம் வாக்களிக்கும் முறையை அறிமுகப்படுத்தியது தேர்தல் கமிஷன். ஓட்டுச்சாவடிகளுக்கு வர முடியாத முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கர்ப்பிணிகளுக்கு வாக்களிக்கும் வாய்ப்பை எளிதாக்குவதே இத்திட்டத்தின் நோக்கம் எனவும் விளக்கம். ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் திடீர் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 2.8 பதிவு. ஹிமாச்சல பிரதேசத்தில் கனமழைக்கு 17 பேர் பலி. சாலை இணைப்பு பாலங்கள் உள்ளிட்டவை வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் 300 கோடி ரூபாய் இழப்பு என தகவல். பிரான்சில் ஆண்டுதோறும் சுமார் 75,000 பேர் மரணம் அடைவதால் கடற்கரை மற்றும் பூங்காக்களில் புகைப்பிடிக்க தடை. தடையை மீறினால் 14,000 அபராதம் விதிக்கப்படும் என அந்நாட்டு அரசு அறிவிப்பு. ரா உளவு அமைப்பின் புதிய தலைவராக மூத்த IPS அதிகாரி பராக் ஜெயின் நியமனம். ஜூலை 1 முதல் 2 ஆண்டுகள் பதவியில் நீடிப்பார் என அறிவிப்பு. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி நாளை லண்டனில் தொடங்குகிறது. ஜூலை 13ஆம் தேதி வரை நடக்கும் இந்த போட்டியில் முன்னணி வீரர் வீராங்கனைகள் தீவிர பயிற்சி. TNPL கிரிக்கெட் போட்டியில் கோவை கிங்ஸ் அணி அசத்தல் வெற்றி. மழை குறுக்கிட்டதால் TLS முறைப்படி நடைபெற்ற போட்டியில் சேலம் அணி தோல்வி. விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா நடித்துள்ள பீனிக்ஸ் திரைப்படம் ஜூலை 4ஆம் தேதி வெளியாகிறது. அனல் அரசு இயக்கத்தில் இப்படம் உருவாகியுள்ளது. GV பிரகாஷ் நடித்துள்ள பிளாக்மெயில் திரைப்படம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி ரிலீஸ் தேதியை அறிவித்தது படக்குழு.